Hi viewers, welcome to our channel Open Tech Support. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா most of users யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எப்படி கஸ்டமைஸ்டா நமக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோங்க. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நம்ம அந்த டூல் பார் ஆப்ஷன்ஸால் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் டேப்ஸ் என்னென்ன டேப்ஸ் இருக்குது, அந்தந்த டேப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நம்ம ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம இப்போ கஸ்டமைஸாக ஒரு டேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் நியூ டேப் அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ டேப்னோட இந்த இடத்துல நியூ டேப் கஸ்டம் அப்படின்னு நமக்கு ஒரு டேப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கிறோம். ஸோ ரீநேம் வந்து நான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஃபார் டெஸ்ட்டு அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஒரு டேப் வந்து க்ரியேட் ஆகிடும். நான் இன்னும் ஓகே கொடுத்தோன்னா ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு டேப் நமக்கு எம்டியாக நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எம்டி டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை ஹோம் போவோம், அப்புறம் இன்செட்டில் போவோம், பேஜ் லேஅவுட்டில் போவோம், வியூ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஒரு ஆப்ஷன் நம்ம போய் பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒட்டுமொத்த எல்லா ஆப்ஷன்ஸையும் நமக்கு கஸ்டமைஸ்டாக இந்த டேப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா திரும்ப அதே கஸ்டமைஸ் டேப் கிளிக் பண்ணிடுவோம். இந்த நியூ டெஸ்ட் டேபு கீழே பார்த்தீங்கன்னா நியூ குரூப்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலர் கமெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் நம்ம என்ன கமெண்ட்ஸ் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுவோமோ அந்த கமெண்ட்ஸ் வந்து இது லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் பேசிக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கட் காப்பி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ காப்பி இங்கே ஆட் ஆகிடுச்சு, கட்டை ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது மோஸ்ட்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது கீழே வந்து அலைன் லெஃப்ட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும், பிரேக்ஸ் இருக்குது. ஸோ புல்லட் சென்டர் லிஸ்ட் லெவல் இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் டோட்டல் ஓவரால் என்னென்ன ஆப்ஷன் நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு சைஸ், ஃபாண்ட்டு கலரு, ஸோ இதை ஆட் பண்ணிட்டேன். ஃபார்மட் பெயிண்டரு இதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், ஸோ மோஸ்ட் ஆஃப் இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பாப்புலர் கமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம அதை ஆட் பண்ணிடுறோம். ஒட்டுமொத்த ஆல் கமெண்ட்ஸு அப்படி நம்ம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை மேக்ரோ ரிலேட்டடு டூல்ஸ் டேப்பில் இருக்கிறது, இல்லை மெயில் டேப்பில் இருக்கிறது, அதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வேணும்னா கூட நம்ம இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒட்டுமொத்த என்னென்ன கமெண்ட்ஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ A to Z வரையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஷோ ஆகும். இதில் நம்ம என்னென்ன வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்செர்ட் கமெண்ட் வேணும் அப்படின்னா நான் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஐயில் என்னென்ன கமெண்ட்லாம் இருக்குது, இப்போ இமேஜ் இருக்குது, சப்போஸ் இமேஜ் எனக்கு வேணும்னா இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். இன்செர்ட் கமெண்ட், ஸோ இன்செர்ட் கமெண்ட் ஆட் பண்ணுறேன். இதுமாரி நம்மளோட ஓல்ட் கமெண்ட்ஸ் ஒட்டுமொத்த கமெண்ட்ஸ் என்னென்ன வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கோ அது எல்லாமே நம்ம இந்த லிஸ்ட்டில் ஷோ ஆகும். அதில் நமக்கு என்ன கஸ்டமைஸ்டாக நமக்கு ஃபேவரட்டாக என்ன கமெண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு டேப் க்ரியேட் பண்ணி அந்த டேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு இதில் நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்மளோட கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கனாலே நம்ம அதில் என்னென்ன இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இது நம்ம இந்த வேர்டில் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் மோஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்மளோடக்கு ஏற்ற மாதிரி
நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒவ்வொரு தடவை இந்த இதில் போய் ரெஃபரன்ஸோ இல்லை பேஜில் எட்லையோ இன்சர்ட்லேயோ போய் நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம இந்த இதுலேயே நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டு கஸ்டமைஸ்டாக நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்றதை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இது மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது வேர்டில் வரக்கூடிய கமெண்ட்ஸை வந்து நமக்கு ஃபேவரலாக வந்து இன்னும் 2-3 டேபாக கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே தான் கஸ்டமைஸ் ரிப்பனில் போயிடுங்க. ஸோ இது கீழே வந்து அடுத்தது நியூ டேப் கொடுத்தோன்னா நியூ டேபாக வரும். குரூப்பில் ஆட் பண்ணால் குரூப்பாக இந்த கமெண்ட்ஸ்லாம் ஒரு குரூப்பில் இருக்குன்னா ஒரே குரூப்பாக கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இந்த வேர்ட் டாக்குமெண்ட் வேர்டில் வந்து இருக்குது. ஸோ நாம் இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.